பள்ளியில் உள்ள மாணவர்கள் இடையிலான தலைமைத்துவ பண்புகள் மேம்பட்டால் நம் சமூகத்திற்கு சிறந்த தலைவர்களை நாம் அடையாளம் காண முடியும் என்று தமிழ் பள்ளி முன்னாள் தலைமை ஆசிரியரும் ஓம்ஸ் அறவாரியத்தின் நிர்வாக இயக்குனருமான திருமதி சந்திரா தேவி வலியுறுத்தினார். தமிழ் பள்ளி தலைமை மாணவர்களுக்கான தலைமை இயல் பட்டறை நேற்று காலை ஷா அலாம் தமான் பொட்டானி நெகாரா பூங்காவில் நடைபெற்றது. இப்பட்டறையில் சுங்கை திங்கி தோட்ட தமிழ் பள்ளி, பத்து அம்பாட் தோட்ட தமிழ் பள்ளி, மிட்லண்ட் தோட்ட தமிழ் பள்ளி, சுங்கைசீடு தமிழ் பள்ளி, குவாங் தமிழ் பள்ளி ஆகிய 5 தமிழ் பள்ளிகளில் இருந்து 130க்கும் மேற்பட்ட தலைமை மாணவர்கள் பங்கேற்றனர். ஸ்ரீமுடா சாய்பாபா காப்பகத்தின் ஆதரவில் நடைபெற்ற இந்த பட்டறையில் திருமதி சந்திரா தேவி அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். பள்ளிகளில் உள்ள பல்வேறு சூழல் கடந்த காலங்களில் இருந்து மாறுபட்டிருந்தாலும் மாணவர்களின் கட்டொழுங்கையும் மாணவர்களின் தலைமைத்துவ பண்புகளையும் நாம் தொடர்ந்து கட்டிக்காத்து வர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். சிறந்த அடைவு நிலை கொண்ட மாணவர்களை தமிழ் பள்ளி உருவாக்கி இருக்கிறது. இனியும் சிறந்த தலைவர்களை நாம் உருவாக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். தற்போதைய சூழலில் அதிகரித்து வரும் பகடிவதை குற்றங்கள் பெரும்பாலாக ஆரம்ப பள்ளி மாணவர்கள் ஈடுபடுவதாகவும் தலைமை மாணவர்களின் கட்டுப்பாடுகளும் கட்டொழுக்கமும் மற்ற மாணவர்களுக்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் நினைவூற்றினார். பள்ளிகள் தவிர்த்து பொது இயக்கங்களும் மாணவர்களின் தலைமைத்துவ பண்புகளை மேம்படுத்த இது மாதிரியான நடவடிக்கைகளை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று திருமதி சந்திரா தேவி கேட்டுக்கொண்டார். தமிழக திரைப்பட நடிகர் விஜயின் அரசியல் பிரச்சாரத்தில் உயிரிழந்த 39 பேருக்கும் தலா 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்குவதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். மேலும் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அனைவருக்கும் தலா 2 லட்சம் ரூபாய் வழங்குவதாகவும் மருத்துவ செலவுகளை தமிழக வெற்றிக் கழகம் ஏற்பதாகவும் விஜய் கூறினார். நேற்று இரவு தமிழ்நாட்டின் கரூர் மாவட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 9 குழந்தைகள், 17 பெண்கள் உட்பட மொத்தம் 39 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 52 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் 11 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. 10,000 பேர் கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என எதிர்பார்த்த நிலையில் 27,000க்கும் மேலானவர்கள் கூடியதால் இந்த நெரிசல் ஏற்பட்டதாக தமிழ்நாடு காவல்துறை தலைவர் டிஜிபி வெங்கட்ராமன் தெரிவித்தார். பிரதமர் மோடியின் சிறப்பு நிதியாக உயிரிழந்தவர்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு உயிரிழந்தவர்களுக்கு தலா 10 லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் வழங்குவதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து விரிவான விசாரணை மேற்கொள்ளப்படவிருப்பதாகவும் இன்று காலை ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இன்று காலை கரூருக்கு விசாரணை குழு விரைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மலேசியாவுக்கு வருவதை பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தற்காத்து பேசுவதால் மலேசியாவின் அமைதி சீர்குலையும் அபாயம் இருப்பதாக முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதிர் முகமது எச்சரிக்கை விடுத்துள்ளார். இஸ்ரேல் பாலஸ்தீனிய போரில் அமெரிக்கா வெளிப்படையாக போர் ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு வழங்கி வருவதை துன் டாக்டர் மகாதிர் முகமது நினைவூற்றினார். டொனால்டு டிரம்பின் மலேசிய வருகைக்கும் நாட்டின் பொருளாதாரத்திற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்பதை துன் டாக்டர் மகாதிர் முகமது சுட்டிக்காட்டினார். மலேசியாவின் தார்மீக பொறுப்பிலிருந்து அன்வார் விலகக்கூடாது என்றும் அப்படியே தவிர்க்க முடியாத நிலையில் மலேசியாவின் பொருளாதாரத்திற்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் வருகை ஆதரவளிக்கும் என்றால் அன்வார் வெளிநாட்டில் டிரம்பை சந்திப்பது மட்டுமே ஒரே தீர்வு என்றும் அவர் கூறினார். டிரம்ப் போன்ற ஒருவர் எவ்வளவு சக்தி வாய்ந்தவராக இருந்தாலும் மலேசியாவில் வரவேற்கப்படக்கூடாது என்பதில் தாம் உறுதியாக இருப்பதாக மகாதிர் நினைவூட்டினார். பக்காத்தான் கூட்டணி கட்சிகளுக்கு இடையில் சர்ச்சைகள் ஏற்பட்டால் அது பெரிக்காத்தானுக்கு வெற்றியை ஏற்படுத்தி தந்துவிடும் என்று அமானா கட்சியின் பொதுச் செயலாளர் முகமது ஃபைஸ் ஃபாசில் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜொகூரில் பெரிக்காத்தான் நுழைய முடியாது என்றாலும் ஜொகூர் பக்காத்தான் கூட்டணி கட்சிகளுக்கு இடையில் சர்ச்சைகள் ஏற்பட்டால் அது ஜொகூரில் பெரிக்காத்தானுக்கு குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றுத்தரும் என்று முகமது ஃபைஸ் ஃபாசில் எச்சரிக்கை விடுத்தார். பாஸ் மற்றும் பெர்சாத்து கட்சிகளுக்கு இடையிலான பிரதமர் வேட்பாளர் சர்ச்சை பக்காத்தானில் இல்லை. பக்காத்தானின் ஒரே பிரதமர் வேட்பாளர் அன்வார் மட்டும்தான் என்பதை அமானாவும் PKRம் DAPயும் உணர்ந்திருப்பதாகவும் முகமது ஃபைஸ் ஃபாசில் கூறினார். ஆனாலும் கூட்டணியில் இருக்கும் 2ஆம் 3ஆம் கட்ட தலைவர்களுக்கு மத்தியில் மோதல் இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார்.
சட்டவிரோத குடியேறிகள் மற்றும் கடத்தல் போன்றவற்றில் சம்பந்தப்பட்டதாக நம்பப்படும் 18 அரசு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருப்பது தொடர்பாக அவர்களின் பின்னணியில் இருப்பவர்களையும் விசாரித்து வருவதாக மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACCயின் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்துள்ளார். கவுண்டர் செட்டிங் எனும் அடையாளத்துடன் நாட்டின் எல்லை பகுதிகளில் கடத்தலை மேற்கொண்டதாகவும் கடத்தல்காரர்களுக்கு உதவியதாகவும் 18 அமலாக்க அதிகாரிகளுடன் 5 நிறுவன உரிமையாளர்கள் என மொத்தம் 30 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருப்பதாக தான் ஸ்ரீ அசாம்பாக்கி கூறினார். இதுவரை மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 18,20,000 ரிங்கிட் மதிப்பிலான 15 சொகுசு வாகனங்களும் 22,60,000 ரிங்கிட் மதிப்பிலான தங்க நகைகளும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் மொத்தம் 126 வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டிருப்பதாகவும் அதன் மதிப்பு 44 லட்சம் ரிங்கிட் என கணக்கிடப்பட்டிருப்பதாகவும் 8 லட்சம் ரிங்கிட் ரொக்கமும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி கூறினார். இதுவரையில் இந்த கடத்தல்களில் சம்பந்தப்பட்டவர்கள் என நம்பப்படும் மேலும் சிலர் மீது MACC சந்தேகிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நேற்று காலை கட்டுப்பாட்டை இழந்த லாரி காஜாங் சுங்கச்சாவடியை மோதி விபத்தை ஏற்படுத்தியதில் 1 வயது குழந்தை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததுடன் 8 பேர் படுகாயமடைந்தனர். இந்நிலையில் விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காஜாங் மாவட்ட காவல்துறை தலைவர் நஸ்ரோன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். லாரியின் பிரேக் செயலிழந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டிருந்தாலும் விபத்து ஏற்படும் முன்னரே 42 வயதான லாரி ஓட்டுநர் லாரியை விட்டு வெளியேறியதாக நம்பப்படுகிறது. இந்த விபத்தில் 1 வயது குழந்தை உயிரிழந்ததுடன் 8 பேர் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் மேலதிக சிகிச்சைக்காக காஜாங் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் சம்பவத்தை நேரில் பார்த்த பொதுமக்கள் விசாரணைக்கு உதவும்படி நஸ்ரோன் அப்துல் யூசுப் கேட்டுக் கொண்டார். மலேசிய கால்பந்து அணியின் முக்கிய விளையாட்டாளர்கள் போலியான ஆவணங்களை வழங்கி இருப்பதாக FIFA கால்பந்து அமைப்பு தெரிவித்திருந்த நிலையில் சம்பந்தப்பட்ட 7 கால்பந்து விளையாட்டாளர்களையும் இடைநீக்கம் செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்துலக கால்பந்து ஆணையமான FIFA சம்பந்தப்பட்ட 7 விளையாட்டாளர்களின் போலி ஆவணங்களை மதிப்பீடு செய்ய மலேசிய கால்பந்து ஆணையம் தவறியதாக குற்றம் சாட்டியது. சம்பந்தப்பட்ட 7 கால்பந்து விளையாட்டாளர்களும் வெளிநாட்டினர் என்றாலும் மலேசிய குடியுரிமை பெற்று மலேசிய அணிக்காக அனைத்துலக கால்பந்து போட்டிகளில் விளையாடி வரும் நிலையில் அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கும் ஆசிய கால்பந்து போட்டிகளிலும் மலேசியாவுக்காக விளையாட உள்ளனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.